அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு சிம்ம வீட்டின் பலன்களை பத்தி பார்க்க போறேங்க. அதாவது வந்து என்ன கிரகம் இருந்தா இது மாதிரி பலனை கொடுக்குது, சிம்ம வீடு ஸ்திர லக்னம் அப்படின்னா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. முதலாவதாக பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், இரண்டாவதா பார்த்தோம்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்றைய தலைப்புல முதலாவதா பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி இறைவாழ்த்து. ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, ஆவலம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்குச பாசாம் குசுமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. சார் வாங்க. நன்றி சார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சிம்ம வீட்டின் பலன்கள். அதாவது சிம்ம வீட்டுல நிக்கிற கிரகங்கள் பலன்கள், அந்த சிம்ம தலம், அந்த ராசி தலம் என்ன மாதிரி இது நமக்கு பலன்கள் தரும். அதாவது கிரகங்கள் தான் பலன் தரும்ங்கிறது ஒரு பக்கம் நம்ம எடுத்தாலும், நமக்கு அந்த எந்த கிரகங்கள் நிக்கக்கூடிய தலம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த வீடு, சுபர் வீடா பாவர் வீடாங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் ஒரு ஜாதகத்திலையும். அப்படி பார்க்கும்போது சிம்ம வீடு நமக்கு என்ன மாதிரி பலன் தரும், எந்த லக்கணக்காரமா இருந்தாலும், எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் அந்த சிம்ம வீடு எந்த ஆதிபத்தியம் பெறுது அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் எடுத்தாலும், அந்த வீட்டுல நிக்கக்கூடிய கிரகங்கள் இல்ல அந்த வீடு நமக்கு பொதுவா என்ன தரும். ஸோ அதுக்கு காலப்புருஷ தத்துவத்துப்படியோ இல்லை இயற்கையாவே அந்த வீட்டுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். அந்த குணங்களை பத்தி நம்ம இங்க பேசுறோம். அந்த குணங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் நிக்கிற கிரகங்கள், இப்ப நம்ம நவகிரகங்கள் இருந்தாலும் அந்த நவகிரகங்கள் நிக்கக்கூடிய வீட்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அது செயல்படும். இப்போ நம்ம ஒரு கிரகம் எடுத்தவொடனே ஒரு தசை ஆரம்பிக்குதுன்னா, கிரகம் தான் நின்ற வீட்டு பலனை தான் முதல்ல செய்யும். நமக்கு படிச்சிருப்போம். அந்த தான் நின்ற வீட்டு பலனை செய்யும் போது அது என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது மட்டும் இல்லாம, அந்த வீட்டுக்கு உரிய காரகத்துவங்கள் என்ன, அது என்ன மாதிரி குணாதிசயங்களை வெளிப்படுத்தும், அந்த கிரகத்து மூலமா நமக்கு என்ன செய்யும். ஒருவேளை அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டுல எந்த கிரகங்களும் அமரல, அந்த வீட்டுக்கு கிரகங்கள் அமரலைனாலும் அந்த வீட்டுக்கு பார்வை தொடர்போட எந்த கிரகங்கள் இருக்குது, அது என்ன பண்ணும், அப்ப அந்த வீடுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் நமக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம எந்த கிரகம் தொடர்பு இல்லாம இருப்பும் இல்லாம பார்வையும் இல்லாம இருக்கும்போது என்ன மாதிரி குணாதிசயங்கள் அந்த வீட்டின் மூலம் பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக இந்த சிம்ம வீடு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு அப்படிங்கிற போது நம்மளோட ஆள் மனசு, நம்மளோட காதல், நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்மளோட குலதெய்வ அருள், நமக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குது, நமக்கு பிறக்க போற குழந்தை புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு உயர்கல்விக்கு இருக்குதா, பட்டப்படிப்பு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம 5ஆம் இடத்துலயும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நமக்கு சூரியனோட வீடுங்கிறதுனால, சார் யாரும் மீட் போடலன்னு போட்டுக்கோங்க சார். அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சிம்ம வீடுக்கு பாத்தீங்கன்னா சூரியனோட வீடு. சூரியன் ஒரு அரச கிரகம். அரச கிரகம்ங்கிறது 2 கிரகம் தான் உங்களுக்கு. இதை ஒளி கிரகமாவும் நம்ம சொல்லுவோம். ஸோ சூரியன் சந்திரன் நம்ம அனுதினமும் நம்ம இந்த உலகம் இயங்கக்கூடிய இதுல சூரியனும் சந்திரனும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு 2 கிரகங்கள். அதுல பாத்தீங்கன்னா சூரியன் பகல் பொழுதுக்கும் சந்திரன் இரவு பொழுதுக்கும் பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் நமக்கு நம்ம இயற்கையோட இயற்கை நம்ம பார்த்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூரியன் இல்லாம அந்த உலகம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ சூரியன் சந்திரனை நம்ம தாய் தந்தையரா நம்ம பாவிக்கிறோம் ஜாதகத்துல. சார் ஒரே நிமிஷம் ராம்குமார் சார், மியூட் ஆல் போடுறேன். ஓகே சார், மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நன்றி சார். அப்போ அந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அந்த வீட்டுக்கு மூலமா நம்ம பலன் தருங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம்.
சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் நம்ம பார்க்கிறோம், பாவிக்கிறோம். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 ஆதிபத்தியங்கள் கொடுக்கப்பட்ட சூட்சமம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசவை, அதாவது நம்ம அரசவையா நம்ம இதை எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல சூரியன் அரசன், சந்திரன் தான் அரசி. அப்ப அதுக்கு அந்த பக்கம் இரு பக்கம் பாத்தீங்கன்னா புதன் வந்து இரு பக்கமும் எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து மதிமந்திரி அப்படின்னு அங்க பக்கத்துல வச்சுக்குவாங்க. அடுத்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு இளவரசி அந்த மாதிரி இடத்துல வச்சிருவாங்க. இளவரசன் இந்த பக்கம், புதன் இளவரசனாகவும் சுக்கிரன் இளவரசியாகவும் அதுக்கு அடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் நமக்கு வந்து சேவகன் போர் இதெல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குன்னா செவ்வாய் அந்த பக்கம் வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த வீடு பாத்தீங்கன்னா குருவோட வீடு. அந்த குருவோட வீடு அந்த அரசவையில குருவோட வீடு வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் இது அந்த மாதிரி குருவை நம்ம அங்க முன்னாடி வைக்கிறோம். அடுத்து நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா சனி, கீழ்நிலை பணியாளர்கள் எல்லாத்தையும் கடைசியா கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அரசவையோட செட்டப். முதல்ல வந்து நமக்கு ஜோதிடம் அறிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய சந்திரனுக்கு தான் எல்லா வீடும் இருந்தது. அந்த வீடை வந்து இந்த பஞ்சமகா புருஷர்களுக்கு சரிசமமா ஆளுக்கு 2 வீடு என்று பிரித்து கொடுத்து விட்டார்கள் என்பது நம்ம இங்க இது மூலம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மொத்த வீட்டுக்கும் அரசு இந்த பஞ்சமகா புருஷர்கள் வக்கரமாகாம இருக்க போது சூரியன் தான் அந்த சூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த 5 கிரகங்களும் இருக்கும். அந்த பஞ்சமகா புருஷர்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குருவில் ஆரம்பிச்சுக்குங்க. குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி இந்த 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு வக்கரமாகாத போது சூரியன் கட்டுப்பட்டு இருக்கும். வக்கரம் ஆனதுக்கு அப்புறம் சூரியனோட கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க வந்து இதுக்கு போயிடுவாங்க, ராகு கேதுவோட கண்ட்ரோல் போயிடுவாங்க. ஸோ இவங்க சூரியன் சந்திரனை எதிர்த்து இருப்பாங்க. சந்திரன் வந்து எப்பயுமே வக்கரம் ஆகாத கிரகம். சூரியனும் வக்கரம் இவங்க 2 பேத்துக்கு வக்கரம்ங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களோட நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். சிம்ம வீட்டுக்குள்ள. சிம்ம வீடு வந்து பொதுவா வந்து அது நெருப்பு வீடு. ஸோ மேசமும் சிம்மமும் தனுசு நெருப்பு வீடுனாலும் மேசம் வந்து இருக்கிற அளவு அதிகமா இருக்கும். அதுல பாதிதான் வந்து சிம்ம வீடுக்கான நெருப்பு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க தனுசுலையும் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு இதுல பாதி ஒரு இது இருக்கும். ஏன் இது வந்து 3 வீடு நமக்கு வந்து நெருப்பு வீடுன்னு நம்ம சொல்றோம்னா, மேசம் வந்து ஜென்ம வீடுனா அதோட அணுஜென்ம வீடு தான் சிம்ம வீடு. ஸோ மேசத்துல என்ன நட்சத்திர கூட்டம் இருக்குதோ அதே நட்சத்திர கூட்டம் தான் இங்க இருக்கும். அப்போ கேதுவோட 4 பாதமும் சுக்கிரனோட 4 பாதமும் சூரியனோட 1 பாதமும் இருக்கிறது தான் மேசம்னா அதே அமைப்பு தான் நமக்கு இங்கேயும் வரும். ஸோ அப்போ அங்க வந்து மேசத்துல பாத்தீங்கன்னா இது என்ன வரும், அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அங்க இருக்குன்னா, அதே கேதுவோட நட்சத்திரம் இங்க வந்து மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் 1 பாதமும் இங்கே இருக்கும். ஸோ அப்போ ஜென்மம் அணுஜென்மம் அப்படிங்கிற அமைப்புல இது ஒரு திரிகோணத்துல வரும். அப்போ அது இங்க பாத்தீங்கன்னா இது தர்ம திரிகோணத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த தர்ம திரிகோணமா இந்த வீடு நமக்கு ஏற்படுத்துது. இது ஆண் வீடு. இந்த ஆண் வீடு என்ன மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா, இந்த வீட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் தன்மையை கொஞ்சம் பெறும். அப்ப இந்த வீட்டுல இருந்து 5ஆம் தேதி கிரகங்கள் தசம் நடத்துது, புத்தி நடத்துதுன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகுன்னா அந்த வீட்டோட ஆண் தன்மையை கலந்துதான் கொடுக்கும். ஒரு பெண் குழந்தையே பிறந்தாலும் அந்த ஆண் தன்மை சேர்த்துதான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க ஜாதகத்தை அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஆண் குழந்தையே பிறக்குதா இல்ல பெண் குழந்தை ஆண் குணத்தோட பிறக்குதாங்கிறத அவங்களோட 5ஆம் அதிபதி நிலைமையும் நம்ம எடுத்துக்க போறோம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு அடிப்படையில இந்த ஒரு குணங்களை வெளிப்படுத்தணும். இது இல்லாம நமக்கு வந்து இந்த சிம்ம வீடு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5ங்கும் போது நமக்கு வந்து மனமகிழ்ச்சி, நமக்கு பங்குச்சந்தை, நமக்கு கேளிக்கை, இந்த மாதிரி இது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து இங்க பார்க்க போறோம். அப்போ ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலையோ இல்ல அரசியல்ல போறாங்களோ அப்படிங்கிற நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்மத்தை நம்ம ஒரு தடவை போய் எட்டி பார்க்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு ஏதோ சுபர் தொடர்புகள் இருந்தா அவங்களுக்கு அரசு வேலை அந்த தசா புத்தி வரும்போது கண்டிப்பா வந்து அரசு வேலையோ அரசாங்கத்துக்கோ ஏற்படுத்த போது, அதாவது அரசியலுக்கோ
இங்க அரசாங்க வேலைக்கு சுபர்கள் தொடர்பு, அரசியலுக்கு போறது ராகு போன்ற சில குறுக்கு வழியில போகக்கூடிய அந்த அமைப்பை வந்து அரசியல் கொடுக்கும். அரசியல்ல வந்து நம்ம வந்து நேர்மையா போறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த குறுக்கு வழி போறதுக்கு ராகு துணை புரிவாரு. அந்த மாதிரி யார் அந்த வீட்டுல இருக்காங்கன்னு நம்ம சீர்தூக்கி பார்த்துதான் நமக்கு வந்து ஒரு ஜாதகர் கேள்வி கேட்கும்போது சிம்மத்துக்கு எந்த மாதிரி ஒரு வலு இருக்குன்னு நம்ம பார்த்து எடுக்க போறோம். இப்போ ஒருத்தருக்கு குழந்தை எப்படி இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்துல நம்ம பாக்குறோம். அந்த குழந்தை எப்படி நமக்கு பறக்க போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, 5ஆம் இடம் லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கு, வலு பெற்றிருக்கா இல்ல 5ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பாக்குறதோட காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா அந்த சூரியன் எப்படி இருக்காரு, அந்த சூரியனுக்கு, ஏன்னா இது வந்து பேக்கப். அப்போ முன்னிலையா வைக்கிறது நம்ம ஜாதகத்துல வரக்கூடிய 5ஆம் அதிபதி நம்ம எடுத்துக்கிட்டாலும் குரு காரகனை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மறைமுகமா சூரியன் நமக்கு செயல்படுவாரு. சோ நமக்கு வந்து சூரியன் யாருக்கும் பாதிப்பு அடையக்கூடாது. அந்த சூரியன் பாதிப்பு அடைஞ்சா அவங்களுக்கு தன்னம்பிக்கை, அதாவது சூரியன்கிறது தன்னம்பிக்கை. அப்ப அந்த வீட்டு அதிபதி பாதிக்கப்படக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சிம்மத்துக்கு ஏதாவது பாவல் தொடர்பு வந்தா அவங்களுக்கு குழந்தை வகையில ஏதாவது தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது லக்னத்துக்கு 5ஆம் இடம் மட்டும் சொல்லாது, இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் இடமும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அப்போ அதுதான் நம்மளோட கர்மா. அந்த கர்மாவை நம்ம இங்க வந்து தொடர்பு பண்ணி பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். இப்போ சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சுபர்களான இருக்கிற குரு இந்த வீட்டுல யார் யாருக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும்னா, குரு இருந்தா நல்ல கௌரவம் இருக்கும், நல்ல ஒரு பேரு புகழ் இருக்கும். சுக்கிரன் நல்ல தனித்த சுக்கிரன் இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், அந்த வீட்டுக்கான பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவி எல்லாத்தையும் கொடுத்துரும். புதன் இருந்தா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதே பேர்ல ஒருத்தர் பேர்லயே இன்னொருத்தர் இருப்பாங்க. அதாவது ஒரே ஜாதகம் 2 போட்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கே 2 ஜாதகம் எழுதியிருப்பாங்க. இல்ல ஒருத்தருக்கு என்ன புதன்ங்கிறது ஜாதகம் அந்த காரத்துவம் போது புதன் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதே நட்சத்திரத்துல இன்னொருத்தர் இருப்பாங்க, இல்ல அதே பேர்ல இன்னொருத்தர் இருப்பாங்க, இல்ல அதே லக்னத்துல இன்னொருத்தர் இருப்பாங்க. சோ அந்த ஜோதிட ரீதியா அவங்களுக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க அதே வீட்டுல இருந்து தொடர்பு கொள்வாங்க. இதுவே அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் அங்க இருக்கும்போது அதுவும் நல்ல சிறப்பான அம்சங்கள் கொடுக்கும். அவங்களுக்கு நல்ல பிரயாணங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த 5ஆம் இடங்கிறது ஆள் மனசுல அந்த என்ன கிரகம் அங்க போய் உட்காருதோ அதுக்கான விஷயங்கள் நாட்டங்கள் போகும். அப்ப சந்திரன் அங்க உட்காரும் போது பாத்தீங்கன்னா பிரயாணங்கள் அதிகமான விஷயங்கள் ஈடுபாடுகள் நிறைய ஏற்படும். சோ குரு இருக்கும்போது தனம் ஏற்படுது, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது, பேரு புகழ் கௌரவம் இதெல்லாம் வந்து குரு கொடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு நிறைய கொடுக்கும். சிம்மத்துல என்ன கிரகம் இருக்குதோ 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் சிம்மத்துக்கு நீங்க அங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு இப்ப அடிபட்டு இருக்கு அப்படின்னா புத்திரத்தில் தாமதமா தான். அடுத்து நீங்க சிம்மத்தையும் எடுத்து பாருங்க, சிம்மத்துல என்ன கிரகம் இருக்குது, அதுக்கு பவர்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ சிம்மம் தான் அதிகாரம், அந்த அதிகாரத்தை அங்க கொடுக்குதா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சனி அங்க இருக்குது, பாவர்களான சனி. இப்ப செவ்வாய் அங்க வந்து கெட மாட்டாரு. செவ்வாய் அங்க இருந்தா நல்ல புகழை கொடுத்துருவார், நல்ல வேலை கொடுத்துருவார், சில பேருக்கு மருத்துவ அமைப்பையும் கொடுத்துருவாரு. செவ்வாய் அங்க இருக்கும்போது தன்னோட காரத்துவங்களை இப்போ 4 கிரகங்கள் அங்க நல்ல வலுப்பெறுவாங்க. குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், இவங்க 4 பேரும் அங்க இந்த வீட்டுல இருக்கும்போது நற்பலன்கள் அதிகமாகவே நடக்குங்கிறது என்னோட அனுபவம். இது இல்லாம பாவர்களான சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் நம்ம உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸோ அதோட வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம இவங்க சனி ராகு கேது உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில சில தொந்தரவு கொடுத்துருவாங்க. கேதுவோட தொந்தரவு சில கம்மியா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்க. ஏன்னா இந்த வீட்டுல வந்து ஒரு வக்கரகிரகம் இருக்கும்போது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோட் ஆகி பின்னால் தான் திரும்ப அவங்க வந்து சாதிக்க முடியும். ஸோ ஒரு இறக்கம் ஏற்பட்டு தான் மறுபடியும் அது போராட்டத்துக்கு அப்புறம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வக்கரகிரகங்கள் அமரும்போது. அதுவே நீங்க வந்து இந்த வீட்டுல சூரியன் இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சூரியன் இந்த வீட்டுல இருந்தாலும் கும்பத்துல இருந்து பார்த்தாலும் அந்த வீடு நல்ல வலுப்பெறும். அப்போ அந்த வீட்டுல சூரியன் தொடர்பு கொள்ளும் போது நல்ல ஒரு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கௌரவத்தை கொடுக்காம போகாது. ஸோ அப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம நவகிரகங்கள் அங்க இருக்கும்போது ஒரு சில குணாதிசயங்கள் வந்து வேறுபடும். இப்போ அவங்களுக்கு வந்து சிம்மத்துல வந்து நம்ம பார்க்கும்போது பாவர்கள் தொடர்பு கொள்ளும் போதுதான் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக். ஏன்னா அந்த இடம் வந்து அந்த உறுப்பு ராசி மண்டலம் பாத்தீங்கன்னா நம்ம மனித உடல்ல பாத்தீங்கன்னா
நெஞ்சு பகுதி, நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடப்பட்ட பகுதியே வரும். அப்போ அது ஒண்ணு வயிற்று பகுதி பாதிக்கப்படும், வயிற்று கோளாறு ஏதாவது ஒண்ணு ஏற்படும். சிம்மம் பாதிக்கப்பட்டா வயிற்று கோளாறு, வயிற்றுல வலி, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லையா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை பாவர்களால் இருக்கும். இல்ல அந்த இடத்துல பாவர்களால் தொடர்பு இருக்கும்போது அரசு வேலையெல்லாம் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணாலும் கொஞ்சம் தாமதமாகும், எல்லாமே டிலே ஆயிட்டே போகும், சில பாதங்களும் சில நடக்கும். அதே மாதிரி ஒரு பாவர்கள் தொடர்பு கொண்டு தசாபதி நடக்கும்போது அவங்களுக்கு நெஞ்சில ஒரு, அதாவது ஹார்ட் அட்டாக் வரவங்களும் சிம்மம் பாதிக்கப்பட்டவங்களும் அதிகமா வந்திருக்கும். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோட பாத்தீங்கன்னா ஒண்ணு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்ல சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒண்ணு 5ஆம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி இல்ல சூரியன், அதை விட்டான்னா நீங்க சிம்மம். இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சிம்மத்தோட அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சிம்மம் பாதிக்கப்பட்டா தந்தை வழியோட ஒரு பாதிப்புகள் நிறைய ஏற்படும், அதாவது ஒரு பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். அதே மாதிரி சிம்மத்துக்கு பாவர்களோட தொடர்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அதிகாரம் துஷ்பிரயோகமோ இல்ல அவங்கள அவ்வளவு சீக்கிரம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்படி பாவர்கள் அங்க இருந்து தொடர்பு பெறாங்க இருக்கவோ இல்ல தொடர்பு பெறும்போதோ அவங்க வெளியே இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போய் ட்ரை பண்ணும் போதுதான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் என்னோட ஆணித்தனமான கருத்து. ஸோ இது வந்து இதெல்லாம் எனக்கு புரிந்த ஒரு என்னோட சின்ன அனுபவம். இதெல்லாம் வந்து நான் மேலோட்டமா எல்லாத்தையும் நான் அங்கங்க தொட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜாம்பவன் பேச காத்திருக்காங்க, அவங்களோட நேரத்தை நான் வீணடிக்காம அவங்களுக்கு இந்த தளத்தை நான் கொடுக்குறேன். எல்லாம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்துருக்காரு. சார் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து பாதிப்படைஞ்சால் வந்து தன்னம்பிக்கை வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து இந்த சூரியனை வச்சு சொல்லலாம் அப்படின்னு வந்து நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்தது நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்க. ஸ்ரீராம் ஐயா, ஹலோ ஸ்ரீராம் ஐயா வாங்க. ஓகே, அடுத்ததா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. எங்கள் அபிராவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புவி அடங்க காத்தாலே அங்குச பாசம் குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த வார தலைப்பு சிம்மராசி. சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். சிம்மம் அப்படின்னாவே வந்து ராஜா. சிம்மம் அப்படின்னாவே நம்ம இருக்கக்கூடிய 12 ராசியில சிம்ம ராசி அப்படி அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இது பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, இது ஒரு ஆண் ராசி, இதெல்லாமே சொல்லலாம். இதுல வந்து மக நட்சத்திரம் 3 பாதம், பூரம். மக நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்தரம் 1ஆம் பாதம் இருக்கிறது. அதாவது கேது, சுக்கிரன், சூரியன். இந்த சிம்மம் அப்படின்னாவே சூரியன் ரொம்ப பஞ்சுவாலிட்டி. சூரியன் அப்படின்னாவே வந்து ரொம்ப நாம தூங்கி எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு லேட்டாகலாம், நேரமா கூட எந்திரிக்கலாம். ஆனா சூரியன் அதனுடைய டைமுக்கு சரியான நேரத்துல வந்துடும். நேரம் தவறாமை அப்படிங்கக்கூடியதான் வந்து சிம்மத்தினுடைய சூரியனுடைய குணாதிசயம்.
அதே போலதான் பெரும்பாலும் இந்த இதுல பிறந்தவங்க, ராசியில பிறந்தவங்க தன்னுடைய வேலையை நேரம் தவறாமல் திறமையாக கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள். இவங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே இந்த ராசியில பிறந்தவங்களை பாருங்க, பெரும்பாலும் இவங்க மத்தவங்களை தேடி போக மாட்டாங்க. மத்தவங்க தான் இவங்களை தேடி வந்துட்டு எங்காவது போகணும்னா கூட வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி தான் வந்து இந்த சிம்ம ராசி. அதே போல பாருங்க, இதுல மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்க பிறந்தது யாராருன்னு பாருங்க, ராமாயணத்துல வரக்கூடிய சீதா தேவி. அந்த சீதா தேவி அவங்கனால நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னாக்கா, ராமாயணம் கிடைச்சது. அதே போல மகத்துல பிறந்தது யாருன்னாக்கா அர்ஜுனன். அவரால் நம்ம நாட்டுக்கு என்ன கிடைச்சது? பகவத்கீதை கிடைச்சது. ஆகவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் ஆரம்பத்துல யோசிப்பாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு ரொம்ப யோசிச்சு செய்யலாமா வேண்டாமாம்பாங்க. அதுக்கு பிறகு துணிஞ்சு இறங்கி செஞ்சாங்கன்னாக்கா வெற்றி அவங்களுக்கு தான். அதன் மூலமாக அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர கெடுதல் நடக்காது. அதே போல சுக்கிர பகவான் பிறந்தது இந்த மக நட்சத்திரத்துலதான். இதனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பான இருக்கும். ஆலமரம் இதனுடைய மரத்தினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பூர நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டாள், அம்பிகை, துர்கை இவர்கள் எல்லாம் நமக்கு பிறந்ததாக சொல்ல போறோம். இந்த பூர நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன். இவங்க அடிக்கடி அங்க போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பலாமரம் இந்த பூரத்தினுடைய மரம். இது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில இந்த பூர நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமண தடை, திருமண தாமதம், திருமண வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் இந்த பூரத்துக்கு மட்டும். அதே போல மக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கையில ஆரம்பத்துல ரொம்ப சிரமப்பட்டு பிறகு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். ஆரம்பத்துல கொஞ்சம் கண்டிப்பா சிரமப்படுவாங்க. போக போக சரியாகி அருமையான வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் கூட போகும். அதே போல உத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா 1ஆம் பாதம் மட்டும் இங்க இருக்கு. இது சாஸ்தா ஐயப்பனுடைய பிறந்த நட்சத்திரம். இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அது உத்திரத 1ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல திறமையாக சமையல் செய்வாங்க. ஆனா உணவு பிரியர்கள், நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க. ஒரு ஊர்ல வந்து எங்கெங்கெல்லாம் நல்ல ருசியான சமையல் கிடைக்கும், என்ன சாப்பாடு எந்த ஹோட்டல்ல கிடைக்கும் அப்படின்னு இவங்களை கேட்டா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசி சாப்பிடக்கூடியவங்க. இவங்க வந்து அரசியல்ல ஈடுபட்டாங்கனாக்கா, திறமையாக இருந்தாங்கனாக்கா
கிடுகிடு முன்னேறி தலைமை பதவிக்கு வந்துடுவாங்க. அதே போல அரசு உத்தியோகம், ஸ்டேட் கவர்மெண்ட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கை ஓங்கியே இருக்கும். ரொம்பவுமே தன்னலம் பார்க்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவுமே இவங்களுக்கு இணை இவங்க தான். பக்கத்துல இவங்க யாரையுமே அண்ட விட மாட்டாங்க. சுத்தி நிறைய பேர் இருப்பாங்களே தவிர ரொம்பவுமே நெருக்கமா யாரையும் அண்ட விட்டு பெரும்பாலும் சிக்கல்ல மாட்டிக்க மாட்டாங்க. அதனாலே என்னமோ இவங்க நிறைய ஏமாந்தது நிறைய அதிகமாக இருக்கும். அதனால பெரும்பாலும் இவங்க நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல கலைத்துறையில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. சினிமா, நாடகம், நாட்டியம், இயல் இசை போன்ற கலைத்துறைகளை ரொம்பவுமே கொடியேற்றி பறப்பாங்க. அதே போல இவங்க அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னாலுமே எந்த ஒரு பதவிக்கு நின்னாலும் ஈஸியா வெற்றி பெற்று ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு பதவிக்கு வந்துருவாங்க. இந்த ராசி பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல பிறந்தவங்க 2 பேர் வச்சுக்குவாங்க. பேர் வச்ச பேர் ஒண்ணு, கூப்பிடுற பேர் ஒண்ணு, அந்த மாதிரி. அல்லது வாழ்நாளில் ஒரு முறையாவது தன்னுடைய பெயரை மாற்றுவார்கள். நியூமராலஜி படி பெயரை மாத்துறது அல்லது ஸ்பெல்லிங் மாத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பெயர் எல்லாம் இது பண்ணக்கூடிய விஷயம் இந்த ராசியில தான் நடக்கும். குழந்தை பேரு, விளையாட்டு, அதே போல பித்திரு தோஷம்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த ராசியை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இந்த ராசியில பெரும்பாலும் பாவகிரகங்கள் இருந்தால் முதல் குழந்தை கருவிலே அழிந்து 2வது குழந்தை நிலைத்து நிற்கும். அல்லது முதல் குழந்தை கருப்பு இதுலயே அழிஞ்சு போயிடும். அல்லது பிறந்தும் இறக்கலாம், கருவிலே கூட தவறலாம். அந்த மாதிரியான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. குரு பார்வை இருந்தால் அது தவிர்க்கும். அதே போல ஒருவருடைய பெயர் என்ன பெயரில் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிம்ம ராசியை வச்சு முடிவு செய்யலாம் கண்டிப்பாக. சிம்ம ராசிக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் அதையெல்லாம் வச்சுட்டு அந்த ராசி ஜாதகரை என்ன பெயர்ல இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செய்யலாம். ஆக இருக்கக்கூடிய ராசியிலேயே சிம்ம ராசிக்கு ஒரு அருமையா ஒரு நல்ல ஒரு மகத்துவம் உள்ளது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் ஐயா கொடுத்துருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சிம்மராசிக்கார் அரசியல், அரசாங்க தொடர்புகள் எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பாவகிரகங்கள் அந்த சிம்மராசியில தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அபாஷன் ஆகி அடுத்த குழந்தை நிலைக்கும் அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்ட்கள் சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, அதுக்கு முன்னால நிறைய சுந்தர்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, நெல்லை சேர்ந்த சுந்தர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பேச விடுங்க. நெல்லை சேர்ந்த சுந்தர் லைன்ல இருக்காரு. ஓகேங்கய்யா. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு நெல்லையை சேர்ந்த திரு சுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. சார் வாங்க. சுந்தர் சார். சுந்தர் ஐயா, நான் ஸ்ரீராம் பேசுறேன், வாங்க. சுந்தர் சார் வாங்க.
மியூட் எடுத்து விட்டீங்க, பேசலாங்க. ஐயா பேசுங்கய்யா. அவருக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு மாதிரி இருக்குதுங்க. ரைட். அடுத்தது மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரை பேச சொல்லுங்க. மணிகண்டன். மணிகண்டன். மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, வீடியோல இருக்காரு, அவரை பேச சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்த நம்மளோட பேசுங்க ஐயா. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. மணிகண்டன் சார் வாங்க. மியூட் எடுத்துட்டு வாங்க. ஐயா மணிகண்டன் ஐயா பேசுங்க ஐயா. மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. மியூட் எடுத்துருங்க, நீங்க பேசுங்க. மியூட் போடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க சார். வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்க. வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, ஆடியோ ஆன் பண்ணுங்க. ஹலோ சார் கேக்குதா மணிகண்டன் சார்? ஓகே, வீடியோ கட் பண்ணிட்டீங்க, ஆடியோ ஆன் பண்ணுங்க. ஆடியோ ஆன் பண்ணுங்க சார். ஹலோ சார் பேசலாம். ஆன் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டு கட் பண்ணி. ஓகே சார். ஐயா வணக்கம், நான் மணிகண்டன், சென்னிமலையில இருந்து. ஐயா இப்போ சிம்ம வீடை பத்தி இன்னைக்கு ஐயா பேச சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிம்ம வீடு 1ஆம் பாவமா இருந்து சூரியன் சுயசாரம் பெற்றால் என்ன பலன்கிறது நம்ம பார்க்கலாம்னு இருக்கிறோம், அதை பத்தி பேசலாம்னு இருக்கிறோம். இப்போ சிம்ம வீடுல சூரியன் சுயசாரம் பெற்று லக்னத்துல இருந்தா சிம்ம வீட்டோட காரகங்கள் செயல்படும். அதுவே சனியோட சாரம் பெற்றால் 6-7 சனி சாரம் பெற்றுச்சுன்னா அந்த 6-7 பாம்போட வேலையும் சேர்த்து செய்யும். ஐயா நான் அடுத்ததான் பேசுறீங்களா? சரிங்க. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. எனக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குங்க. நல்லாதான் கேக்குதுங்க. இல்ல நல்லாதான் இருக்குதுங்க. அப்படியே நீங்க கண்டினியூ பண்றதுனா பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பேசுங்க. நெக்ஸ்ட் பேசுங்க. ஓகே. அடுத்து யாருங்கய்யா? அடுத்தது வந்து அவினாசில இருந்து தியாகராஜன் பேச சொல்லுங்க. அவினாசி தியாகராஜன். ஓகே ஓகே. அடுத்து நம்மளோட மியூட் ஆன்ல இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து நம்மளோட பேசுறதுக்கு அவினாசியை சேர்ந்த திரு தியாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த உரையை பேச வாய்ப்பளித்த ஜோதிட குருமார் ஸ்ரீராம் சாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். துவங்கிறேன் ஐயா. சிம்ம வீட்டின் பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடு, புத்திரஸ்தானம், பூர்வீகம், இதை குறிக்கக்கூடிய வீடு. ஸ்திர ராசி இது. இந்த ராசியில் நட்சத்திரங்களான மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1ஆம் பாதம், இதை அடங்கிய ராசி. ராசியின் அதிபதி வந்து சூரியன். வெளிச்சம், அரசாங்கம், அரசியலோட தொடர்புடையது. தந்தை காரகத்தை கொடுக்கக்கூடியது. நிர்வாகம், பெயர், புகழ், இயற்கையோட தொடர்பு கொண்ட ஒரு தன்மையுடையது. பொதுவா இந்த சிம்மவாசியங்கள் சூரிய நிர்வாகத்திறன் பற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய. இதுக்கு முன்னாடி நம்மளோட குருமார்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சார் நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்டான விஷயங்களை சொல்லிடுறேங்க சார். இந்த சிம்ம ராசியில ஒரு வக்ர கிரகம் இருந்தா, எந்த கிரகமாகட்டும், ஒரு குருவாகட்டும், ஒரு சனி, எந்த கிரகமா இருந்தாலும் வக்ர கிரகம் இருந்தால் அவங்களுக்கு டீப்ரமோஷன் கிடைச்சு அதுக்கப்புறம் அந்த பதவியிலிருந்து மேலே வருவாங்க. டீப்ரமோஷன் ஆயிருமோ, இதுல நமக்கு சரியான ரெகக்னேஷன் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சார்ந்த எண்ணங்களும் இருக்கும். சில சமயம் அவங்க இதே இடத்துல வந்து அவங்க லக்கணத்துல 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது சில சமயம் வந்து கௌரவத்துக்கு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் இந்த வக்கர கிரகங்கள் மூலமாக கிடைக்கும். ஒரு டீப்ரமோஷன் அந்த கிரகங்களை பொறுத்து அந்த காரகங்கள் வேறுபடும். ஒரு குரு இருந்தா ஒரு கௌரவம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கணும். இந்த மாதிரி கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீப்ரமோஷன்லோ, ஒர்க்ல, தொழில்ல, அரசாங்க ரீதியாக கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணங்களும் மனதுக்குள்ள வருங்க. கௌரவம்
என்னாச்சுங்க? பாதிப்பு வந்துருமோங்கிற எண்ணங்களும் பலமா வரும். ஒரு வெளியூர் செஞ்சு கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் லாங்கா போனோம்னா அவங்களோட முயற்சிகளும் ஒர்க்லையும் வெற்றி பெறுவாங்க. சில சமயம் வந்து பூர்வீகை விட்டு வெளியே சென்று ரொம்ப முன்னேறிட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வந்து நல்லா வேலைக்கு போயிட்டாங்க, நல்லா தொழில் பண்ணி முன்னேறிட்டாங்க. அந்த மாதிரி அமைப்புகளும் இந்த சிம்ம வீட்டுக்கு பொருத்தமா இருக்கும். இதுல வந்து என்னன்னா, ஊரை விட்டு வெளியே வந்தவங்க தொழில்ல முன்னேறி எல்லாமே சொத்து சம்பாதிச்சதுக்கப்புறம் அவங்க மைண்ட்ல போய் கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல நம்ம சொந்த ஊருக்கு போய் இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி எண்ணங்களும் இவங்களுக்கு கடைசி காலத்துல போய் நம்ம என்ன செட்டில் ஆனது வந்து நம்ம சொந்த ஊர்ல செட்டில் ஆயிரும், அப்பேற்பட்ட எண்ணங்கள் தோன்றும் இந்த சிம்ம ராசியில தாங்க. இந்த சனி இந்த மாதிரி பார்வையை பார்க்கறதுனால. அடுத்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யற இடம் வந்து பெரிய நிறுவனமா இருக்கும். அரசோட தொடர்புடையதா இருக்கும். இவங்க ஒரு தொழிலை செஞ்சாங்கன்னா அந்த அதாவது தொழில் சார்ந்த நிறுவனம் வந்து நல்லா டெவலப் ஆகும். தொழில் ஒரு நல்ல வெளிச்சமாக கிடைக்கும். ஒரு தொழில் வந்து முன்னேற்றமாகும். இவங்க மூலமா இவங்க போய் சேர்ந்தது மூலமா அந்த கம்பெனிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. இப்ப சனி பார்த்தா ஒரு தூரதேச கிரகங்கள் சனிங்கிறதுனால ஒரு வெளியூர் போனாலும் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அடுத்து சிம்மத்துல செவ்வாய் இந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்க பதவி வகிப்பவங்களும் இருப்பாங்க. அறக்கட்டைகள், ஒரு சங்கம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சங்கத்துல பெரிய உறுப்பினர், நிறைய இப்போ ஒரு சொசைட்டி, ஒரு நலச்சங்கங்கள், அறக்கட்டளைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த தொடர்பு செவ்வாய் அங்க போய் இருக்கிறப்ப நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் இந்த மாதிரி அனுகூலத்தை கொடுக்குங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்மத்துல குரு இருக்கும்போது புகழும் கிடைக்கும், கௌரவமான பதவி புகழ் ரெண்டும் கிடைக்கும். கௌரவமான தொழில், கௌரவமான வேலையும் அமைக்கக்கூடிய தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சிம்மத்துல ராகு இருக்கும் பொழுது அவங்களோட சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட சிந்தனைகளா இருக்குங்க. ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவாகும். பட் என்னன்னா, அவங்களுக்கு சில சமயம் அதே சிந்தனைகள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா இல்லாத ரொம்ப பேராசையும் ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நடைமுறை ரீதியா வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது கடைசியில வந்து அந்த பேராசை ஒரு நஷ்டங்கிற அளவுல ஒரு மாறி விடுது. அதனால அந்த மாதிரி ராகு இருக்கிறவங்க ஒரு ஆசையை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். ரொம்ப பேராசைப்படுறதுனால அவங்க நஷ்டப்படுறவங்களும் அந்த இடத்துல அமையுதுங்க, இந்த ராகு இருக்கிறதுனால. கேது இருந்தாலும் ஒரு டீப் ப்ரொமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடைக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. மற்ற எல்லா கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும். சந்திரன் தான் நிர்வாகத்திறன் வந்து அம்மா பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட அமைப்பு இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேங்க சார். பேச வாய்ப்பு அளித்த குழுவுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஸ்ரீராம் சார் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்துருக்காரு. சார் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, சூரியன்ல அதாவது குரு இருந்துச்சுன்னா புகழும் வந்து அதிகமா வந்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேரும் புகழும் வந்து வரும் அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்ட்கள் சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக ரொம்ப நன்றி வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். சார் அடுத்து யாருங்க ஐயா? அடுத்து யாருங்க? குமரேசன் கோபால்னு ஒருத்தர் இருக்காருங்க. குமரேசன் கோபால்னு சொல்லிட்டு பள்ளிப்பாளையத்துல இருந்து பேசுவார். ஓகேங்க. எஸ்பிபி காலனி. அடுத்ததா நம்மளோட பேசுறது பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த குமரேசன் கோபால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. குமரேசன் கோபால் சார் வாங்க. போட்டிருக்காருங்க அவரு. சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. குமரேசன் கோபால் சார். ஐயா வணக்கம். ஸ்ரீராம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா நான் ஒரு இடத்துல மிகுந்த பகுதியில ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. ஒரு திடீர்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதனால பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். பெரியவங்க பேச சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வேணா பேசுறேன் ஐயா. சரிங்க. ரைட்டு. ஐயா கருப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. கருப்புசாமின்னு சொல்லிட்டு காஞ்சி கோவில் கருப்புசாமி.
அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு காஞ்சி கோயிலை சேர்ந்த கருப்புசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. கருப்புசாமி சார் வாங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. கருப்புசாமி சார் வாங்க. சார் கேக்குதா? ஒரு மியூட்டை போட்டிருக்காரு சார். மியூட் எடுத்துட்டு பேசுங்க கருப்புசாமி சார். சார் யாரெல்லாம் மியூட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க சார். மியூட் போட்டவங்கன்னா பேசக்கூடியவங்க மியூட் எடுத்து விட்டுங்கன்னு சொல்லிடுங்க. நானே சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவில் வந்து ஜூம்ல இணைந்திருக்கவங்க வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும், ரைட், அவர் பேசுறது கேட்கணும்னா மியூட் ஆன் பண்ணிருக்கீங்க. மியூட் ஆஃப் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணே. அப்பதான் வந்து நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் கேட்கும், ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? சம்பத் சார் பேசுறீங்களா? சம்பத் பேசுங்க சார். பேசுறேன் சார். வாய்ப்பு கிடைக்குங்களா? ஒரே நிமிஷம் சார். அடுத்தா நம்மளோட பேசுறதுக்கு கேக்குது சார். அடுத்தா நம்மளோட பேசுறதுக்கு சம்பத் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. கேக்குது, பேசுங்க. ஐயா வணக்கங்க. ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கங்க. என்னுடைய பேர் சம்பத்துங்க. நான் வந்து பெங்களூர்ல சிக்கல் ஆராய்ச்சி மையத்துல வந்து நிறுவனராக இருக்கேன். தொடர்ந்து ஒரு 10 வருடங்களா வந்து ஜோதிடம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன், பலன் பார்த்துட்டு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த வாய்ப்பு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நிறைய பலன்கள் வந்துட்டு ரொம்ப எளிமையா, இது வந்து காலபுருஷ தத்துவத்தை டச் பண்ணி வர மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். ரொம்ப அற்புதமான சில பலன்களை ஜாம்பவன்களாம் சொன்னீங்க. இதுல வந்துட்டு ஃபாலோட் பையா வந்துட்டு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து சொல்ல நான் விடைபடுறேன். பார்த்துட்டு இருக்க பாவம் வந்து 5ஆம் பாவம். காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி 5ஆம் பாவத்தின் அதிபதியான சிம்ம வீடை பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். ஜோதிடம் வந்து சூரியன் எல்லாமே எதுவுமே இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய திதி கரணம் எல்லாமே வந்து சூரியன் எல்லாமே எதுவுமே கிடையாது. பஞ்சாங்கம் உட்பட எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட புகழுடைய சூரியன் ஜோதிடத்தில் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று அழைக்கப்படும். அப்போ தேக பலம் இருக்கணும், ஆத்ம பலம் இருக்கணும். 2வது வந்துட்டு பார்த்தா பிதிர் காரகனும் அவனே ஆகிறான். தொழிலில் ஒரு புகழ், அதிகார பதவி, ஒரு அதிகார தோரணை, நிர்வாக திறமை எல்லாம் 5ஆம் பாவத்தினுடைய சார்ந்தது, அந்த அதிபதியை சார்ந்ததுன்னா மறுக்க முடியாது. இத வந்து அதே மாதிரி அனுதினமும் இந்த இருளை போக்கி உலகை வந்து ஒளிரச் செய்யக்கூடிய ஒரே கிரகம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் தான். ஆதித்ய இருதயத்திலே குறிப்பிட்டிருப்பாங்க, உலகின் இருளை போக்கி ஆத்மபலம் தந்து தேஜமயமான ஒளி தரும் சூரியனே வணங்கி ஜோதிடத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கூட ஆதித்ய இருதயத்துல புகழ் பாடியது உண்டு. அப்படிப்பட்ட 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 5ஆம் பாவத்துல ஒரு காரகம் வந்து பார்த்தா பூர்வ புண்ணியம். ஐயா, இந்த 5ஆம் பாவத்துல வந்து பாவகிரகங்கள் இயற்கை அசுபர்கள் உட்காரும் போது பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் வராது, பூர்வ புண்ணியம் இருக்க மாட்டாங்க, இருக்க விடாது. இதுக்கு வந்து 5ஆம் வந்து ஒரு ராகுவோ இல்ல கேதுவோ இருந்த சாட்சி. அதே மாதிரி குலதெய்வ அருள் வந்து இருக்குமானா இருக்காது. இதை தவிர்த்து நீசகிரகங்கள், வக்ரகங்கள், உச்சபங்கம், நீசபங்கம் இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நயாபத்தினுடைய காரகங்கள் கெட்டு போகுது. ஐயா, 5ஆம் காரகம் என்ன? நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். காதல், ஆழ்மன சிந்தனை. முதல்ல ஜோதிடம் நம்ப மாட்டான். ஜோதிடர்கள சவால் வர, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு. நம்பிக்கை இல்லாத தன்மை. ஏதாவது சொல்லலாம், தெரிஞ்சா சொல்ல பார்க்கலாம், நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு. ஒரு எங்கேயோ காத்தடிது, எங்கேயோ மழை அடிக்குது, கேதுவை போல ஜோதிடர்களுக்கு வந்துட்டு ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நபர்ல நம்ம ஆன்சர் பண்ண இது அனுபவத்தை நான் உணர்ந்தது, அதுக்கு சொல்ல வரேன். சம்பத் சார் மியூட் ஆயிட்டீங்க. பேசுங்க சார். சம்பத் சார் மியூட் ஆயிட்டீங்க. மியூட் எடுத்துட்டு கேக்குறீங்க? ஒரு நிமிஷம்.
ஹலோ ஹலோ பேசுறேன் சார். சார் கேக்குதுங்களா? இல்ல மியூட் எடுத்துட்டு சார் பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே கேக்குது இப்ப சார். கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகே. அதே போல வந்து 5ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் பாவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீச்ச கிரகங்கள் உட்காரும் போது ஒரு கிரகம் நீசம் அடைந்து உட்கார்ந்துருமோ, வக்கர கிரகம் உட்காரும்போது உச்சபங்க அடையும் போது வந்து 5ஆம் பாவ காரகம் அனுபவிக்க முடியாது. சார் அப்படி என்ன 5ஆம் பாவ காரகம் அப்படின்னா, காதலில் வெற்றி பெற முடியாது, நிர்வாகத்தை வராது, எங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் கொடுக்க முடியாது, சக்சஸ் ஆக மாட்டாங்க, சொதப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிர்வாக திறமை, எக்ஸிகியூஷன், பிளானிங் இருக்கு, எக்ஸிகியூஷன் இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிரச்சனை. சார் எனக்கு வந்து குழந்தை வந்து என்ன பண்ணீங்க, கேது இருந்து ராகு இருந்து என்ன சொன்னீங்க, 5ஆம் பாவத்துல ஏற்கனவே ஒரு குழந்தை அபாஷனா இருக்கும், அபாஷன் ஆனவங்க ஒத்துப்பானா, ஒத்துக்க மாட்டான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு. இவங்க ஏற்கனவே எக்ஸ்டர்னல் அஃபேரா கூட இருந்திருக்கலாம், அதுல ஒரு அபாஷன் கூட ஆயிருக்கலாம், இது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு அபாஷன் ஆகிறது தெரியாது. மருத்துவர் வந்துட்டு பயங்கர அவயோகம் பெற்றிருந்தாலும் வந்துட்டு எப்போ அபாஷன் ஆகுது தெரியல, கன்சீவ் ஆனதே தெரியலன்றாங்க. 4-5 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கே சிம்டம்ஸே தெரியல, அப்படி தெரியறது கிடையாது. இதெல்லாம் வந்து தெரியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தா முன்னோர்களுக்கு திதி செய்யக்கூடிய சூரியனை வைத்து தான் நம்ம செய்யறோம். அந்த பாக்கியங்கள் கிடைக்குதானா, கிடைக்காது. அதே மாதிரி கல்விகள் போன்ற உயர்கல்வி எல்லாம் தடைபடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உச்சபங்கம் எல்லாம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்குது, நிர்வாக பணம் தெரியல, எக்ஸிகியூஷன் பண்ண தெரியல. அதே மாதிரி பார்த்தா நீசமங்கம் என்னன்னா வந்துட்டு எல்லாம் இருக்குது, ஆனா வந்துட்டு என்னன்னா ஆசைப்படுறதனுடைய அதை அடைய முடியல. காணல் நீரை போன்ற அக்கறைக்கு இக்கரைப்பஜ, ஐயோ நான் எனக்கு கொடுத்துருந்தா பண்ண மாட்டேன்னா ஏங்கியே இருப்பாப்ல, இது எனக்கு கொடுத்துருந்தா பண்ணிருக்க மாட்டேன்னா சார். வர்க்கோத்தமம், இப்போ ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று சார் அம்சத்திலையும் ராசிலையும் சரி, ஒரு வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு கிரக அமைப்பு 5ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் பாவத்தில் இருக்கு அப்படின்னா வந்துட்டு சூப்பரா இருப்பாங்க. பிலிமி நம்புங்கள் ஜோதிடர்களே, பிரசனத்தும் சரி பாரம்பரிய ஜோதிடம், ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 போன்ற இடங்கள் வந்து வலுவாக ஜாதகமே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாமே கிடைக்குங்க, நீங்க தேடி போக வேண்டாம், எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒரு 5ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்தில் வலுப்பெறும் பொழுது மேக்சிமம் வந்துட்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார், தன்னைத்தானே தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தேடி வர லேவிஷான பர்சனாலிட்டி. இது நிதர்சனம், ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியுது. பெரும்பாலும் வந்துட்டு இந்த சிம்ப வீடு பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமா கொண்டு போறோம். ஏன்னா சூரியனே பெரிய மருத்துவர் தானே, அலோபதிக் மருத்துவர்னா மறுக்க முடியாது. அப்போ கேது போன்ற விஷயங்கள் கொடுக்கும்போது ஆயுர்வேத சிந்தனை, ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி மருந்துகள் நீங்க எடுக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தா நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் பிருகுநந்து நாடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியனை மையப்படுத்தி தான் வந்துட்டு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்குறாங்க. ஒருவேளை சூரியன் கெட்டு இருக்கும் பொழுது சூரியனை பார்த்த கிரகங்கள், சூரியன் இணைந்த கிரகங்கள் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 போன்ற கிரகங்கள்ல வந்துட்டு ராஜ கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கும் பொழுது, எப்படி ஒரு செவ்வாயோ இல்ல ஒரு சனியோ ஒரு குருவோ நல்ல நிலையில இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப். பட் சூரியன் கிடையாது. அப்படி சூரியன் அப்போ 5ஆம் பாவத்துல நம்ம என்ன கொண்டோம் அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் அதிகப்படியான அசுப கிரகங்கள் சேர்க்கை, அதிகப்படியான வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சார அடிப்படையில கூட வந்துட்டு அசுப கிரகங்கள் சேர்க்கை, நீச கிரகம் பார்வை, இப்படிலாம் இருக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அவ்வளவு சிக்கலா இருக்கும் சார். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ராகு கேதுலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். பெரும்பாலும் வந்துட்டு இந்த 5ஆம் பாவத்துல இந்த கிரகங்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது அரசியல் தொடர்பு, ஒரு பெரிய மனிதர்கள் அடையாளம் கட்டப்படும் பெரிய மனிதர்களின் தொடர்புல ஈஸியா கிடைக்கும். அதுவே செவ்வாய் போன்ற கிரகங்களா இருக்கும்போது பார்த்தா அது உட்காரலாம், செவ்வாயை உட்காரலாம். சுபத்துவம் சிம்பத்திலேயோ இல்ல மேஷத்திலேயோ வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேரும் அங்கேயே உட்காரலாம், இங்கேயே உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்கார்ந்து உச்சம் யோகாதிபதி மாதிரி கணக்கு.
அப்ப இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜோதிடமும் ஈஸியா வரும், பெரிய மனிதர்களின் தொடர்பு வந்து அழகாவே கிடைக்கும். சார் இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, சில விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா, சரிப்பா அந்த ஜாப் உங்களுக்கு ஓகேப்பா, நீ தெரியும்னு சொல்லியிருக்க கூடாதப்பா, என்ன பண்ணி இப்படி அழகா வந்துட்டு கிடைச்சிரும். இப்படி காலபுருஷ தத்துவத்தையும் கிரக காரகத்துவத்தையும் பஞ்சபூத தத்துவத்தையும் பயன்படுத்தி பார்க்கும்பொழுது, வேறு சாரா அடிப்படையிலும் பார்க்கும்பொழுது அழகா சொல்லலாம். அந்த 5ஆம் பாவத்தை படி ஜாதகங்களை பார்க்காமலே முழுசா ஆராயாமலே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து சொல்லலான்றது தனிப்பட்ட கருத்துங்க ஐயா. நன்றிய வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட ஜாமான்களும் வணக்கம். நன்றிகள் ஐயா. ஸ்ரீராம் ஐயா ஸ்பெஷல் நன்றிங்க. நன்றிகள் 1000 நன்றிங்க. ஐயா. புதன் ஜோதிட ஆராய்ச்சி மையம் முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. 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 ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் சுபத்துவமான தன்னைத்தானே எல்லாம் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு ஸ்ரீராமையா. இன்னும் வேற யாராவது இருக்காங்கன்னா பாருங்களேன். நான் கடைசியில கூட பேசுறேன். நான் இறுதியில் கூட நான் உரையாற்றுகிறேன் ஐயா. இறுதியில தான் நீங்க தான் இப்போ மணிகண்டனே பேச சொல்லிடலாங்களா? மணிகண்டன் பேச சொல்லுங்க. அவரு ஏதோ கனெக்டிவிட்டி இதாச்சு அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனாக்கா, மியூட் எடுத்து விட்டு பேச சொல்லுங்க. எல்லாரும் மியூட் ஆன் பண்ணியிருக்காங்க. மியூட் ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. அடுத்து நம்மளோட பேசுறதுக்கு மணிகண்டன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் மியூட் எடுத்து விட்டு வாங்க மணிகண்டன் சார். மணிகண்டன் சார் மியூட் எடுத்து விட்டு வாங்க. ஹலோ ஹலோ சார், மணிகண்டன் சார் இருக்கீங்களா? மியூட் எடுத்து விட்டு வாங்க. வேற யாரும் லைன்ல இருக்கான்னு பாருங்களேன். பார்ட்டிசிபென்ட் எவ்வளவுன்னு பாருங்களேன். 9 பேர் தாங்க. சார் மணிகண்டன் ரெடியா இருந்தாருன்னா பேச சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் கூட பேசிட்டு தப்பில்லை. நல்லா நம்ம பாருங்க. இவரு கருப்புசாமி வேணா கேட்டு பாருங்க. கருப்புசாமி அந்த மியூட் இதாச்சு, அதனால எடுக்க முடியுங்க. பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க சார். நீங்க யாராவது பேசுங்க சார். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. பேசிடுறீங்களா ஐயா? ஐயா நீங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க ஐயா. அப்படியா? சரி சரி. ஆமாங்க. அது நான் ஸ்ரீராமையா நான் கொஞ்சம் ஷார்ட்டா பேசுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம். அடுத்தா நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி தர்ம திரிகோண வீடான சிம்ம வீட்டை பற்றி நாம் அதன் பலன்களை பற்றி மற்றும் சுருக்கமா எனது உரையை நான் உங்கள் முன் வைக்கிறேன். பொதுவாக வந்து சிம்ம ராசி என்பது, இந்த ராசியினுடைய சின்னமே சிங்கம்தான். எப்படி பாத்தீங்கன்னாக்கா, சிங்கம் பசி எடுத்தால் மட்டுமே பிற மிருகங்களை வேட்டையாடும். ஆனால் மற்ற நேரங்களில் மிருகங்களை வேட்டையாடுவது இல்லை. காட்டுக்கு ராஜா என்றுதான் இது. அதே போல இந்த காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்குமா தன்னுடைய இரையை தேடுவதற்கு. அதுல கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாது. அதே போலதான் சூரியனும் அதே மாதிரிதான். நம்ம ஐயா ஆசான் நாகராஜ் ஐயா சொன்னது பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப பொருந்தும். அடுத்ததாக இந்த ராசி என்பது, இந்த ராசி மண்டலத்துல இது வந்து நெருப்பு ராசியில் வருது. நெருப்புன்னா 3 நெருப்பு இருக்கு. அதாவது செவ்வாய் ஒரு வீடு, நெருப்பு வீடு, சிம்மம் ஒரு நெருப்பு வீடு, தனுசு ஒரு நெருப்பு வீடு. இதில் செவ்வாய் உள்ள நெருப்பு என்பது காட்டு தீ என்று கூறலாம். ஆனால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு என்பது யாகத்தீ, வேள்வி, ஹோமத்தில் வரக்கூடிய தீ. ஹோமம் பண்றோம் இல்லைங்களா, வேள்வி, அந்த தீ. தனுசுல இருக்கக்கூடியது நம்ம வீட்டில் விளக்கு எரியக்கூடியது இல்லையா, அந்த நெருப்பை குறிக்கும். இந்த நெருப்புடைய 3 தன்மை உள்ள வீடு. இதுல வந்து தர்ம திரிகோண வீடான சிம்மம். இந்த சிம்மத்தை பத்தி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சிற வீடு. இந்த சிறை வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த ராசியில இந்த வீட்டுல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. தன்னம்பிக்கை இருக்கும், சுயநலமும் இருக்கும். இவர் யாரிடம் வந்து நெருங்கி பழக மாட்டாங்க. பொதுவா வந்து இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க யாரும் இவங்ககிட்ட நெருங்கி பழக முடியாது. காரணம் விலகிடுவான். இது ஒரு தன்மை ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கு. அதே போல அதிக அடுத்தவங்களுக்கு தன்னை சார்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை செய்வார்கள். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. பொதுவா வந்து சிம்ம வீட்டில் வந்து இது வந்து தர்ம திரிகோண வீட்டின் காலபுருஷனின் 5வது வீடு என்று வரும்போது இது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. இதில் வந்து பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது. நியாயப்படி சனி, ராகு, கேது, மாந்தி போன்ற கிரகங்கள் இல்ல அமரக்கூடாது. அமர்ந்தால் 5ஆம் பாவாதிபதி அந்த 5வது வீடான சிம்மம் வீடு என்பது அந்த வீட்டுல கிரகங்கள் இருக்கிறான். அந்த சிம்மாதிபதியான சூரியன் எங்க வேணா இருக்கலாம். ஆனா அது வந்து பாதிக்கப்படும். அதாவது அரசு நிர்வாகம் இது போன்ற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு இந்த சூரியன் தான் முக்கியமான பிரதானமாக இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த வீடு என்பது ஒரு முக்கியமான பிரதானமான வீடு. எப்படி ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அது போல இந்த சின்ன வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு. இது உடலில் இதயத்தையும் குறிக்கும். இதயத்துக்கு கீழ் உள்ள பகுதி, வயிற்றுக்கு மேல் உள்ள பகுதியும் இது குறிக்கும். அதே போல இந்த சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபிகளா இருப்பாங்க. வார்த்தையை விட்டுருவாங்க, பின்னால வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் கோபாவேசம் குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போல இவங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு. இவங்க இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா செல்ஃப் மெடிகேஷன், சுய மருத்துவ இது பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மருத்துவ குணம் இவங்களுக்கு இருக்கும். இது வந்து வறண்ட மலட்டு ராசின்னு சொல்லுவாங்க. அதே அதே போல இந்த ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எதையும் சொன்னா எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது என்னதோ அதுதான் மத்தவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள். அதை எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே போல இவங்களுக்கு கொஞ்சம் மிருக குணங்கிறது இருக்கும். ஆனா இவங்களுடைய கண்களை பாத்தீங்கன்னா சிங்கத்தின் கண்கள் போல கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஒரு குரூர பார்வை இப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தால என்னங்க கோபமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்க தோணும், செல்ல தோணும். அதே மாதிரி காடுகள் நிறைந்த பகுதி இந்த சிம்மராசி பகுதியினுடைய இது மலை சார்ந்த இடங்கள், உச்சி மலை. இந்த மலையில் இருக்கக்கூடிய சுனைகள்னு சொல்லுவாங்க, நீர் சுரக்கும் இடம். இதெல்லாம் சூரியனுக்கு ஆதிபத்தியம் உள்ள சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளாக கருதப்படுகிறது. அதே மாதிரி கோட்டைகள், இப்ப ராஜா கோட்டை, இந்த நம்ம கோட்டை கொத்தளம்னு சொல்றோமே அதுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரகத்துவமாக அமைகிறது. அதே மாதிரி அரசு கட்டிடங்கள், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே சூரியனுக்கு கீழே தான் வரும். ஆவணி மாதத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறார். அதே போல நண்பகல் பொழுது ஒவ்வொரு தினமும் அனுதினமும் நண்பகல், அதாவது மத்தியானம் 12 மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா சூரியனுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும். எல்லா சிவன் கோயிலும் மத்தியானம் 12 மணிக்கு நண்பகல் பொழுதில் தீப தீபம் காண்பித்து ஒரு சிறப்பு பூஜை ஒன்று வைப்பார்கள். அதே போல மலை சார்ந்த பகுதிகள் இந்த ஆதிக்கத்தின் கீழ் வரும். இவங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து கொஞ்சம் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பேராசை இருக்கும். ஏன்னா அதுல வந்து மகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன கேது நட்சத்திரம் இருந்தாலும் ஆசைப்படுவாங்க. ஆனா அதை அனுபவிக்க இல்லாத சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கும். இவங்களை பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அகன்ற தோள்கள் இருக்கும். நன்கு வளர்ச்சி பெற்ற தோற்றமாக இருப்பார், நல்லா ஹைட்டா இருப்பார், நல்லா பாடியா இருப்பார், பாக்குறதுக்கு இதா இருப்பார். அதை பார்த்தாலே சொல்ல இவர் சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெற்றி பாத்தீங்கன்னா அகன்ற நெத்தியா இருக்கும். நெற்றி நல்லா பெரிய நெத்தியாக இருக்கும். நல்ல உயர்ந்த கட்டுமஸ்தான உடம்பாக இருக்கும். கம்பீரமான தோற்றம் உடையவர். இவங்களோட குணாதிசயம் பாத்தீங்கன்னாக்கா தயாள குணம் என்று இருக்கும். தயாள சிந்தை அப்படிங்கிறது, ஐயோ கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது மனம் வந்து உதவணுமே அப்படிங்கிற குணமும் அவங்ககிட்ட இருக்கும். அதே நேரம் பெருந்தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும், கோபமும் இருக்கும், மனிதத்தன்மையும் இருக்கும், தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார்கள். அது சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும், இருந்தாக்க இந்த குணங்கள் இருக்கும். தீய எண்ணம் இருக்காது இவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா 10 மணி அப்படின்னாக்கா கரெக்டா 9:58 59க்கு அங்க இருப்பாங்க. நேரம் தவறாமை இவங்களுக்கு ரொம்ப இது. அதே மாதிரி யாராவது நேரம் தவறி வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க, ஏன் லேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களை புகழ்ந்தாக்கா அதை விரும்புவாங்க, புகழ்ச்சி விரும்பிகள்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் என்பது இவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரகத்தில் இந்த சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா மகம்,
இருக்கு, பூரம் இருக்கு. பூரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம். மகம் எடுத்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வரக்கூடிய சீதாதேவியுடைய நட்சத்திரம். இவங்க இந்த மக நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிதேவதைகள் பித்திருக்களாக வருவார்கள். அதாவது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும், நீங்க பார்க்கலாம். காரணம் என்னன்னா மகம் 1 அதில் லக்ன புள்ளியாக அமைந்து பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு மனநலம் குன்றிய ஒருவர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது ஒரு அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர்த்து இது வந்து விதி அல்ல. அதே போல பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை நுணுக்கம், கலை ஆர்வம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். அதே போல உத்தரம் 1ஆம் பாதம் என்று சொல்லும்போது இவர்கள் வந்து நல்ல வைராக்கியமாக இருப்பார்கள். நல்ல எல்லாரும் கூச்ச நாச்சம் படாம எல்லாத்து முன்னாடியும் நல்லா சூப்பரா சாப்பிடுவாங்க. வயிற்றுக்கு தானே சாப்பிட்றோம், அதுல என்னங்க கூச்சம் இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து சமையல் கலையில் ஆர்வமும் உண்டு, உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சிம்ம வீட்டில் பிறந்தவர்களுக்கு ஒரு சங்கமோ ஒரு ஒரு இயக்கமோ பார்த்தா அதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த, அதாவது தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு என்பது இருக்கும். அரசியல், அரசாங்கம், அரசியல்வாதிகளோ தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிம்மராசியில வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க. அதே போல சமூக சேவை செய்வதில் இவர்கள் நல்ல ஈடுபாடு இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு இவர்கள் பிரதம மந்திரியாகவும் பிரதம அமைச்சராகவும் தலைமை நீதிபதியாகவும் இவர்கள் வழங்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பண்பான குணம் படைத்தவர்கள் இவர்கள். இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் ஏற்கனவே சொன்னதை போல பாபர் தொடர்பு இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கதான் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களை யாரும் எதிர்க்க முடியாது, எதிர்த்தும் பேசவும் முடியாது, அந்த மாதிரியான ஒரு. அதே போல இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய புருவம் பாத்தீங்கன்னாக்கா மெதுவா லேசா இருக்கும். ஆனா செவ்வாய் வலுத்து இருந்தால் புருவம் வந்து ரொம்ப அகலமா இருக்கும். ரொம்ப அடர்த்தியான புருவ முடிகள் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த சூரியன் பாத்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் சூரியனை வந்து ஆத்மகாரகன் என்று ஆத்மகாரகன் என்று சொல்றாங்க, பித்திருக்காரகன் என்றும் சொல்லுவாங்க. ஆத்மா அப்படின்னாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அழியாத நிலையில் உள்ளது, அதாவது உயிரின் வடிவில் இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மாக்கு சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அதே போல நம் முன்னோர்கள் தந்தை வழி உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பித்திருக்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சூரியனோட பாவர்களான கடும் பாவர்களான எதிரிகளான ராகு கேது தொடர்பு ஏற்படும் போது பித்திரு தோஷம் என்பது ஏற்படும். அதே போல இந்த மக நட்சத்திரத்தில் இந்த கேதுன்னு இருக்கு, அதுவும் பித்திருக்கள் தான் இருக்கு, அதிதேவதைய. அந்த மக நட்சத்திரத்தில் தான் விட்டு போன கடமைகளா அந்த பித்திரு கடமைகளை இந்த மக நட்சத்திரத்துல வரும்போது விட்டதை மகத்தில் கொடு அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியே ஒண்ணு உண்டு. அந்த மக நட்சத்திரம் போது அந்த கடமைகளை அவர்கள் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இவங்க வலிமை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் இவர்கள் கோட்டை விட்டுருவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எதையும் ஒரு ஆராய்ந்து நுண்ணறிவோட பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரமம்தான் இவங்களுக்கு. ஆனா தலைமை பண்பு இருக்கும். அதே மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களை கூப்பிட்டாங்கக்கா சத்தம் போட்டு தான் பேசுவாங்க. இப்போ 4 பேருக்கு 5 பேருக்கு தெரியற மாதிரி தான் ஒவ்வொன்று சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க இவங்களுடைய. அதே போல இந்த சூரியன் வந்து சுக்கிரன், ராகு இந்த மாதிரி பாவர்கள் தொடர்பு ஏற்படும் போது அவர்களுக்கு கண் பார்வைங்கிறது கொஞ்சம் மங்கும். கண் பார்வையில் ஏதோ ஒரு பிழை என்பது குறை என்பது இருக்கும். அதே போல ஆணுக்கு உண்டான விந்து, அதில் உழுக்கக்கூடிய விந்து அணுக்கள் ஒரு காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். அந்த சூரியன் வந்து நல்ல நிலையில இருந்தாதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காலதேவனின் தர்ம திரிகோண வீடு சிம்மம். இந்த சிம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ சிம்மத்துல இருக்க சூரியன் நல்ல நிலையில இருந்தாதான் அவருக்கு நல்ல குழந்தைய பிறக்கும். இல்லைன்னா குழந்தைகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், குழந்தை பிறப்பில் ஏதோ தடை இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா அந்த மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய வீடுகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும். அது சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து. காரணம் அவர் தான் ஆத்மகாரகன், அதுதான். அது அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாம போய்
இந்த செயற்கை முறை கருத்தல் மையத்துல போய் குழந்தை பெற்றுக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு இந்த சிம்ம வீட்டில் பிறந்தவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள், இந்த தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாக இந்த சூரியன் வந்து ராகுசாரம் வாங்கினால் இதயம் பாதிக்கும், ஹார்ட் பேஷண்ட் ஆயிடுவாங்க. சூரியன் வந்து ராகுசாரம் மட்டும் வாங்கக்கூடாது, அதுவும் கேது சாரம் வாங்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரங்கள் மாந்தியும் இருக்கக்கூடாது. அப்போ பித்ரு வகையில் ஏதோ துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து கிளியர் பண்ணனா இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிம்ம வீடு அப்படிங்கிறது வந்து தர்ம திரிகோண வீடுகளாக இருந்தாலும் 12 வீடுகளிலே பிரதானமாக முக்கியமான வீடுங்கிறது சிம்மம் தான். இந்த வீட்டுல தான் எந்த கிரகமும் ஆட்சி, உச்சம், நீச்சம் இதெல்லாம் கிடையாது, சிம்மத்தை தவிர்த்து. எல்லாத்துக்கும் 2 வீடுகள் உண்டு. ஆனா சூரியன் சந்திரனுக்கு 2 வீடு தான். தாய் சூரியன், தாய் சந்திரன், தந்தை சூரியன். ஆளுக்கு ஒரு வீடு தான். மீதி எல்லாத்துக்கும் 2 வீடா வந்து பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து சூரியன் வந்து எலும்புக்கு காரகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரியன் இயல்பாக சில பாப நட்சத்திரங்களில், அதாவது ஒவ்வாத நட்சத்திரங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பிறந்தவர்களுக்கு முதுகு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா நிச்சயமாக வரும். இவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னதை போல இயற்கையாக இவர்கள் மருத்துவ குணம் உள்ளவர்கள். இவங்களே தேடிக்குவாங்களுக்கு மருந்தெல்லாம் நல்ல பேரை கூட நல்ல ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நல்ல மருத்துவ குணம் என்பது இருக்கும். அதே போல இந்த சூரியன் என்பது காலபுருஷனின் மேஷ வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்குதான் அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி குமாரர்கள் யாருன்னாக்கா சூரியனுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள். அதனால அந்த அந்த கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் சூரியன் உச்சமடைகிறார். அது இந்த மாதிரியான நிறைய பண்புகள் இருக்கு. இந்த சூரியன் வந்து எந்த ஜாதகத்திலும் கிடக்கூடாது. நல்ல நிலையில் இருந்தனா இவர்கள் வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. அரசியலும் நல்ல புகழ் பெற்று விளங்குவார்கள். அரசு உத்தியோகம் கிடைக்கும். இவங்க சூரியன் 4 எந்த லக்னமாக இருந்தாலும், சூரியன் 4 இருந்தாலோ, சூரியன் 4 சம்பந்தப்பட்டாலோ அரசாங்க ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கத்துல அவங்க வீடுங்கிறது இருக்கும். அதே போல ஆதிக்கம் செலுத்தும் மனோபோகம் இவருக்கு இருந்தாலும் சில நேரத்தில் இவங்களுக்கு அந்த எல்லாம் கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இவங்ககிட்ட இருக்கும். ஆனா அதுவே இவங்களுக்கு எதிரியாக போகும். அதே போல எல்லாத்து மேலேயும் ஆதிக்கம் செலுத்துவார்கள். ஆனா தனக்கு மேல உள்ள அதிகாரிகிட்ட போகும்போது பணிவோடு போவார்கள். இவருடைய தயாள குணம் இவருடைய குணம் என்பது இப்ப இந்த மாதிரி இருக்கும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நல்ல குணங்களுக்கு நன்றி பாராட்டி எனது உரையை தொடர் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ராஜச குணம் மிக்கவர்கள் இவங்க வந்து அதே மாதிரி வைராக்கிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. யாராவது லைன்ல வரீங்களா? எல்லாம் மியூட் ஆன் பண்ணிருக்காங்களே. இல்லைங்க, எல்லாம் மியூட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் யார் அடுத்தது பேசணுங்க? அவ்வளவுதாங்க, நான் பேசுறேங்க. ரைட், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க சிம்ம வீட்டின் பலன்களை பத்தி வந்து பார்க்க போறேங்க. அதற்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தியன் நிலம்பரை போலும் மேற்றினை, நந்தி மகந்தனை, நாணக்குழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றி நின்றேனே. சிம்மம் காலபுருஷனுக்கு இது வந்து 5ஆம் வீடு. சிம்மம் அப்படின்னாலே இது வந்து தானே ராஜா தானே மந்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பார்த்தோம்னா இவங்க இருக்கிற இடத்துல வந்து இவங்க ராஜாவா வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்தாங்க, இல்லை வீட்டுல இருந்தாலோ, இல்லை குறிப்பிட்ட ஏரியா அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல வந்து இவங்க ராஜாவா வந்திருப்பாங்க. நம்ம பணம் பொருள் அப்படின்னு சொல்றத விட இவங்க சொல்ற மதிப்புகள் வந்து நல்லா மதிப்பு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்க இருக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து ராஜாவும் வந்து இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து சொல்ல முடியாது.
அதைத்தான் வந்து இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னாலே வந்து ஜெகத்தாளும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மகம் ஜெகத்தாளும் அப்படிங்கிற அந்த சிம்ம ராசியில வரனாலதான் வந்து அந்த காரணத்தை வந்து சொல்றாங்க. இப்போ இந்த சிம்மம் பார்த்துட்டோம்னா இது வந்து காலபுருஷனுக்கு 5ன்னு சொல்லிட்டோம். 5ஆம் இடம் அப்படின்னாலே வந்து காதல், நம்மளுடைய பேச்சு, ஜோதிடம், அப்புறம் பார்த்தோம்னா கேளிக்கை, இயல் இசை நாடகம், இதெல்லாமே வந்து குறிக்குங்க 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா. அப்புறம் இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 வித பெண்கள் தொடர்புகள் வந்து ஏற்படும். சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தாலே நீங்க மனைவி ஒரு தொடர்புகள் வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து மனைவி இல்லாம வந்து இருக்கவே முடியாது. இந்த சிம்ம லக்னக்காரு ஒரு பெண் இல்லாம வந்து மனைவிங்கிறத ஒரு பெண் இல்லாம வந்து இவங்களுக்கு வந்து இருக்கவே முடியாது. எதையுமே வந்து இங்க பெண்கள் கிட்ட கேட்டு பெண்கள் மூலியமா தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சிம்ம லக்னம் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வயிறு பகுதியை வந்து குறிக்குங்க. மெயினா வந்து அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், நீங்க வந்து தொப்புள்ள வந்து அடிக்கடி வந்து எண்ணெய் விட்டுட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தா பார்த்தோம்னா அவங்க வீட்டுல அரசியல்ல இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில வந்து இந்த ஃபேமிலியில வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த வீட்டுல வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சிம்மத்தை வச்சு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்த சிம்ம வீடு பார்த்தோம்னா இது வந்து திருவண்ணாமலை அதை வந்து குறிக்கும். ஸோ பௌர்ணமி என்ன வந்து கிரிவலம் போயிட்டு வர்றது வந்து இந்த சிறப்பு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போயிட்டு வந்தாங்கன்னா சிம்மம் வலுத்திருந்தா ஞாயிற்றுக்கிழமைன்னு போயிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலமற்று வந்து இருக்கக்கூடாது. பலமற்று இருந்தாலே வந்து அவங்களோட வளர்ச்சிகள் வந்து தடைபடும். சூரியனாலே வளர்ச்சி, எனக்கு வந்து அந்த வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பா வந்து தடைபடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி சூரியன்ல சந்திரன் இருந்தா வந்து இது வந்து அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசைன்னு வந்து சொல்லுவோம். அப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கும் போது சந்திரன் சூரியன் தொடர்பு அப்படின்னாலே வந்து அம்மா வந்து தகப்பனார் வந்து மதிச்சு நடக்கிறவங்களா வந்து இருப்பாங்க. அதே சமயத்துல தந்தையார் வந்து ஒரு சலனம் சம்பந்தமான புத்திகள் உடையவரா வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் வீட்டுல செவ்வாய், சிம்மத்துல செவ்வாய் இருந்துதான் பார்த்தோம்னா கண்டிப்பா அரசாங்கத்துறை, அதாவது யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட துறைகள்ல வந்து தேர்ச்சி பெறுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த சூரியன் செவ்வாய் வந்து அடிக்கடி வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வந்து திடீர் மாற்றங்கள் வந்து ஏற்படும் சூரியன் செவ்வாய் வந்து தொடர்பு பெற்றுச்சுன்னா. அதே சூரியன் செவ்வாய் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து கொடுக்கக்கூடிய காலங்களா வந்து இருக்கு. ஏன்னா சூரியனுங்கிறது நெருப்பு, செவ்வாய்ங்கிறது நெருப்பு. கண்டிப்பா நெருப்பு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கணுங்க. அதே மாதிரி புதன் இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் அப்படின்னா கல்வியில நிபுணத்துவ யோகம், உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் மைண்ட், இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். புதன் இருந்தாலே நிறைய அந்த ஆடிட்டிங் அது சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருந்துட்டாங்க பார்த்தோம்னா சூரியன் குரு, இது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் குரு 2 சேர்ந்தது தான். இப்போ சூரியன் வீட்டுல குரு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த யோகம் சிவராஜ யோகம் சம்பந்தமான யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வந்து நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வீட்டுல சுக்கிரன் வந்தா வந்து பகை அப்படிங்கிற போது சூரியனுக்கு சுக்கிரன் பகைங்கனால கொஞ்சம் திருமண தடைகள், திருமணத்தால பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுக்கும். ஆடம்பரத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். சூரியன் வீட்டுல சனி, ஏழுக்குடையன் சனி இருக்கும்போது பார்த்தோம்னா அப்போ வந்து இவங்களோட மனைவி நண்பர்கள் மூலியமால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தந்தை மகனுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே பெண்களா இருந்தா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்கும். நல்லா இணைவா வந்து இருப்பாங்க. தந்தை மகள் வந்து இணைவா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே ராகு இருந்துட்டா பார்த்தோம்னா சூரியன் ராகு இருந்துட்டா வந்து தந்தையாருக்கு அந்த காலகட்டத்துல பிரச்சனை, அதாவது இந்த திசாபத்திகள் வரும்போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ராகு புத்தியோ இல்ல ராகு திசையோ வரும்போது தந்தையாருக்கு பிரச்சனை ஏற்படும். இது யாரும் எப்போ ஏற்படும் அப்படின்னா
அவங்களோட குழந்தைக்கு வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ வரும்போது தந்தையாருக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். சூரியன் கேது இருந்தா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நாணத்தை வந்து கொடுக்கும். சூரியன் கேது வந்து ஒரு நாணத்தை வந்து கொடுக்கும். இருந்தாலும் ஒரு தடைகளை வந்து தந்தையார் வழியில வந்து ஒரு பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ மெயினா வந்து திருவண்ணாமலை கிரிவலம் பரிகாரமா வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து இந்த சிம்ம லக்னக்காருக்கு வந்து கொடுக்கும். அது ஞாயிற்றுக்கிழமைன்னு கிரிவலம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு. தொப்புள்ள வந்து எண்ணெய் வந்து அடிக்கடி விட்டுக்கிறது வந்து சிறப்பு. ஸோ இதுவே என்னுடைய கருத்தா வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி சார். அடுத்த நெல்லையை சேர்ந்த திரு சுந்தர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுந்தர் சார். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க சார். சிம்ம லக்கணத்துல எந்த நட்சத்திர காலில் பிறந்தாலும் அவங்க ஒரு நாகரிகமான ஒரு வசதி படைத்த குடும்பத்துல தான், ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்ல தான் இருப்பாங்க அந்த குடும்பம். காரணம் அந்த மகம், பூரம், உத்திரம் இந்த மூணுமே வந்து அந்த மாதிரி உள்ளது. மற்றபடி கௌரவம் பார்க்கக்கூடியவங்க, தனக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகிறது இவங்களுடைய குணாதிசயம். ஆனால் ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க, காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கேரக்டர். சிம்ம லக்கணத்துக்கு நல்ல மனைவி கிடைத்தால் நோயாளியாகவோ அல்லது அற்ப ஆயுளோடையோ இருப்பார்கள். சண்டையிடும் மனைவியா இருந்தால் தீர்க்க ஆயுளோடு இருப்பார்கள். அது கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் கலத்திரம் வந்து ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும். சிம்ம லக்கணத்துல இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். இவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. எல்லாமே அந்த நெருப்பு இதுல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறதுனால பூர்வீக பெயர் சொன்னால் தெரியக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து குரு, 9 கூடியவன் வந்து செவ்வாய். அதனால கோபம் அதிகமாக படக்கூடியவர்கள். இந்த சிம்ம லக்கணத்தில் உள்ளவங்க எந்த தொழிலுமே இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது சிம்ம லக்கணத்துக்குரிய பலன்கள். நன்றி. நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. நன்றி சார். ஸோ இதுக்காக அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.